ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். பௌர்ணமி முழு நிலவு யோகமா தோஷமா? பௌர்ணமி என்று சொல்கிற போது, அதாவது சூரியனும் சந்திரனும் நேர் எதிரில் சந்தித்துக் கொள்ள போகிறார்கள். 180 டிகிரியில சமசப்தம பார்வையாக சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற, அதாவது சூரியனும் சந்திரனும் 7ஆம் வீடுகளில் சமசப்தமமாக நேர் எதிரில் 180 டிகிரியில் அமர்ந்திருப்பார்கள். இது பௌர்ணமியாக இருக்கிறது. அமாவாசையில் ஒரே ராசியில் ஒன்றாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் பௌர்ணமியின் போது 1லும் 7லுமாக 180 டிகிரியில் சமசப்தமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். இது யோகமா தோஷமா? உண்மையில இது பரிபூர்ண யோகம். ஒருவருடைய ஜாதகத்துல பௌர்ணமி சந்திரன் இருந்தால் அவர் குருவுக்கு மிஞ்சிய சுபர். குருவை போலே அல்ல, குருவை விட அளவுக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடியவர். ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கிறது. தாங்கள் அமர்ந்த வீட்டிலிருந்து நேரடியாக 7ஆம் வீட்டை எல்லா கிரகங்களும் பார்க்கக்கூடியவர்கள். இதில் ராகு கேதுக்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. ராகு கேதுக்களுக்கு பார்வைகள் இல்லை, அவர்களுக்கு சொல்லி சொந்த இயல்புகள் இல்லை, அவர்களுக்கு சொந்த வீடு இல்லை. தாங்கள் அமர்ந்த வீட்டின் அதிபதியைப் போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் தங்களோடு சேர்ந்து அமர்ந்த கிரகங்களைப் போலவும் பலன் பெறக்கூடியவர்கள். ராகு கேதுக்கள் இதற்கு விதிவிலக்கானவர்கள். மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாவற்றுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. தாங்கள் அமர்ந்த வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடியவர்கள். அதிலும் சனி பகவான் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு, இந்த 3 வீடுகளையும் பார்ப்பார். குருநாதர் குரு பகவான் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 5, 7, 9 பார்ப்பார். செவ்வாய் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 4, 7, 8 இது போன்ற வீடுகளை பார்ப்பார். மற்ற எல்லா கிரகங்களும் வெறுமனே 7ஆம் வீட்டை மட்டும் பார்க்கும். ஆனால் பௌர்ணமி சந்திரன் வெறுமனே சாதாரண சந்திரனாக இருக்கிற போது 7ஆம் வீட்டை மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற போது அதீத ஒளிக்கற்றைகள் சிதறல் அடைகிற போது தனக்கு முன்பாக நேர் எதிரிலே இருக்கக்கூடிய 3 வீடுகளை பார்ப்பார். 7ஆம் வீட்டையும் பார்ப்பார், 6ஆம் வீட்டையும் பார்ப்பார், 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். சந்திர அதியோகத்துக்குள் முன்பு இருக்கிற 3 வீடுகளும் சிக்கிவிடும், அதீத சுபத்துவமாகிவிடும். அதாவது ஒளி நிறைந்த சந்திரன், பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு மிஞ்சிய சுபர். ஒருவருடைய ஜாதகத்துல பௌர்ணமி சந்திரன் இருந்தால், பௌர்ணமிக்கு மிக நெருக்கமாகவோ அல்லது பௌர்ணமியிலோ நீங்கள் பிறந்திருந்தால் உண்மையிலேயே அந்த ஜாதகம் யோக ஜாதகம். ஏனென்றால் ஒருவருடைய ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் கிட்டு போகக்கூடாது. சூரியனும் சந்திரனும் அடிப்படையில ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் கெட்டு போகவே கூடாது. சந்திர அதியோகம் ஏற்படுகிற போது, பௌர்ணமி சந்திர யோகம் ஏற்படுகிற போது உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் பௌர்ணமியாக ஒளி நிறைந்த சந்திரனாக இருக்கிற போது நேர் எதிரில் சூரியன் சந்திரனுடைய பார்வையில் இருப்பார். சந்திரனுமே ஒளி நிறைந்த சந்திரனாக இருப்பார். சூரிய சந்திரர்கள் கெட்டு போக வாய்ப்பில்லை. கிரகண தோஷம் இல்லாமல் நல்லபடியாக பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாக அல்லது பௌர்ணமிக்கு நெருக்கமான சந்திரனாக அல்லது பௌர்ணமி சந்திரனாக உங்களுடைய ஜாதகத்திலே சந்திரன் இருக்கிற போது நிச்சயமாக அந்த சந்திரன் யோக சந்திரனாக, ஒளி நிறைந்த சந்திரனாக, குருவை மிஞ்சிய சுபராக அற்புதமாக உங்களுக்கு எல்லா பலன்களையும் தருவார். தன் எதிரிலே இருக்கக்கூடிய 3 வீடுகளை பார்த்து சுபப்படுத்துவார். தன்னோடு சேர்ந்த கிரகங்களை சுபப்படுத்துவார். உண்மையில சொல்றேன், பௌர்ணமி சந்திரன்ல ஒரு மனிதர் பிறந்திருந்தால், ஒரு ஜாதகர் பிறந்திருந்தால் நிச்சயமாக அவர் கொடுத்து வைத்தவர். ஒருவருடைய ஜாதகத்துல பௌர்ணமி சந்திரன் இருந்தால் 2 குரு அந்த ஜாதகத்தில் இருப்பதாக அர்த்தம். பௌர்ணமி சந்திரன் யோகமே, தோஷம் இல்லை. இந்த தகவல்களை எல்லாம் ஜோதிட சொந்தங்களோடு பகிர்ந்து கொண்டதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.